அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய இறையமுதத்திலே நாம் பார்க்க இருப்பது மகிஷாசுரமர்தினி ஸ்தோத்திரத்தின் 5வது ஸ்லோகத்தை. அதற்கு முன்பாக நாம் பார்க்க இருப்பது வனதுர்கை பற்றி. பவ ரோகக்ஞை நமஹ, அபர்ணாயை நமஹ என்ற திருநாமங்கள் லலிதா சகஸ்ரநாமத்திலே உள்ளது. இதன் பொருள் வனம் என்றால் காடு, காடுகளில் வசிக்கும் துர்கை என்றாலும் உண்மையில் தம்மிடம் சரணடைந்தவர்களை சம்சாரமாகிய காட்டிலிருந்து காப்பாற்றுபவள் என்று பொருள். வனதுர்கைக்கு தமிழ்நாட்டில் தர்மபுர ஆதீன வளாகம் ஆனந்த பரவச பூங்காவிலும் கதிராமங்கலத்திலும் வனதுர்கை கோயில்கள் உள்ளன. கதிராமங்கலம் வனதுர்கையை கம்பர் வழிபட்டார். அம்பாளை வழிபடுபவருக்கு இலையுதிர் காலமே எப்பொழுதும் கிடையாது. அதாவது எப்பொழுதுமே செல்வச் செழிப்புடன் இருப்பார்கள். இப்பொழுது வாருங்கள், மகிஷாசுரமர்தினி ஸ்தோத்திரத்தின் 5வது ஸ்லோகத்தை பார்ப்போம். ஆயிரண துர்மத சத்ருபதோதித துர்தர நிர்ஜர சக்தி ப்ருதே சதுர விசார தூரி நமஹ சிவ தூதகிருத பிரமதாதிபதே தூரித தூரீக தூராசய துர்மதி தானவதூத கிருதாந்தமதே ஜய ஜய ஹே மகிஷாசுரமர்தினி ரம்யகபர்தினி சைலசுதே ஆயிரண துர்மத சத்ருவதோதித துர்தர நிர்ஜர சக்தி ப்ருதே சதுர விசார தூரி நமஹ சிவ தூதகிருத பிரமதாதிபதே தூரித தூரீக தூராசய துர்மதி தானவதூத கிருதாந்தமதே ஜய ஜய ஹே மகிஷாசுரமர்தினி ரம்யகபர்தினி சைலசுதே. இதன் பொருள், எவராலும் வெற்றி கொள்ள முடியாத சக்தியை உடையவளே, பகுத்து ஆராய்வதில் வல்லவரானவரும் பிரமத கணங்களின் தலைவனுமான சிவபெருமானை எதிரிகளிடம் தூதுவனாக அனுப்பியவளே, கபட எண்ணம் உள்ள வெல்ல முடியாத அரக்கர்களின் தூதனை அழித்தவளே, உன்னை வாழிய வாழிய என வாழ்த்தி வணங்குகிறேன். எனக்கு அருள் புரிவாயாக. இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும். நன்றி, வணக்கம்.